بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டலில் மிகச் சிறந்தது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குபவைகள் அனைத்தும் அனுஷ்டானங்கள், எல்லா அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் நரகின்பால் விட்டுச் செல்லும் என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தியவனாக. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாளிகையில் மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி நன்மை எதிர்பார்த்த இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கபருடைய வாழ்வு சம்பந்தமாக ஒரு ஞாபகமூட்டல் நமக்கு தற்பொழுது கிடைப்பதென்பது எம்முடைய ஈமானிய உறுதிக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய வகுப்பினுடைய தலைப்பாக கபருடைய வாழ்வு என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, உண்மையில் தெரியும், இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து நாம் ஏன் இந்த மனிதனை படைத்தோம் என்று தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான்: வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் மனுஷனையும் ஜின்னையும் படைத்தது அல்லாஹுவை வணங்குவதற்காக என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அஜலை வைத்திருக்கிறான். எப்படி ஒரு ஆள் 50 வருஷம் வாழ்வாங்க, 60 வருஷம் வாழ்வாங்க, 70 வருஷம் வாழ்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும்பான்மையாக என்னுடைய உம்மத் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதில் வாழ்ந்து மரணிப்பார்கள் என்பதாக சொன்னார். அப்போ அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எம்மை பெரும்பான்மையாக இந்த வயசுக்குள்ள வாழ வச்சு மௌத்தாக்கி விடுவான். இப்ப நாங்க எல்லாரும் மௌத்தாகுவோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் சொல்லுகிறான்: வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உறுதியானது உங்களை அடையும் வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அப்படின்னா இந்த யகீன் என்று அல்லாஹ் சொல்லுவது எதை என்றால், உறுதியானது என்று சொல்லுவது என்னவென்றால் மௌத்தை சொல்லுகிறான். அவங்க மௌத்துக்கு இன்னொரு பெயர் அல்லாஹ் எப்படி பயன்படுத்த, உறுதியானது, அது நடக்கும், மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு நிறைய மௌத்தை நாங்க பார்க்கிறோம். நேற்றைய தினம் மன்னாரிலிருந்து புத்தளத்துக்கு ஜனாசாவுக்காக வந்தோம். ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது, திரும்ப ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது, திரும்ப ஒரு ஜனாசா. நான் அங்கிருந்து புறப்பட்டு வந்ததுக்கு பிறகு திரும்ப கேள்விப்படுகிறேன் ஒரு ஜனாசா என்று. ஒரு நாளைக்கு ஒரு மையவாடியில் 4 தடவை கபறுகள் தோண்டப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிற அளவுக்கு இன்று மௌத்துகள் அதிகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, நாமும் மௌத்தாகணும். மௌத்தாகியதற்கு பிறகுதான் ஒரு மனிதனுக்கு பிரதானமான ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக்கப்படுகிறது, கபருடைய வாழ்க்கை. இதுக்கு முன்னுக்கால ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எப்படி அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். மிக தெளிவாக
ஒரு ஆண் பெண்ணினுடைய உயிர் எப்படி இந்த உலகத்திலே இருந்து கைப்பற்றப்படுகிறது என்பதை சொன்னார்கள். ஏன் நம்ம இதெல்லாம் படிக்கணும் என்றால், நம்மளோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஏனோ தானோ என்று வாழ்ந்துக்கிட்டு போறோம். இப்போ நேத்தையிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இன்னொருவனோடு கள்ளத்தொடர்பில் இருந்ததின் காரணமாக அவளை கொலை செய்கின்ற அளவுக்கு பேய்த்து பிள்ளை நடுரோட்டில் நிற்குகின்ற அளவுக்கு அந்த குடும்பம் சீரழிந்திருக்கிறது. அது ஒரு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தான், இருந்தாலும் அவள் ஒரு பெண். அந்த நிலைக்கு அவளை கொண்டு சென்றது இன்று இருக்குகின்ற மீடியாக்கள், இன்று அவருடைய கைகளில் இருக்கிற போன்கள். அதே நிலை நம்முடைய முஸ்லிம் உம்மத்தையும் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த முஸ்லிம் பெண்கள் கூட நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கு மௌத் இருக்கிறது, கபருடைய வாழ்வு இருக்கிறது என்ற சிந்தனையெல்லாம் இல்லாமல் வாழ்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, நம்முடைய இந்த உலகத்தின் பிரவேசம், நாம் பிறந்ததினுடைய பிரதானமான குறிக்கோள் அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்ய வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் அதை கவுண்ட் பண்ணி கணக்கெடுத்து வாழ்கிறோம் என்பதுதான் பாரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அந்த நிலையில இன்னும் எங்களை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த கபருடைய வாழ்வு சம்பந்தமாக ஒரு ஞாபகமூட்டல் நமக்கு கிடைத்தால் நம்முடைய ஈமான் கொஞ்சம் பலமடையும், அல்லாஹ்வுக்காக வாழ நினைக்கும் என்ற உணர்வோடு தான் இந்த தலைப்பு கூட இங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொன்னது போது நாம் எல்லாம் மௌத்தாகணும். மௌத்தாகிற சந்தர்ப்பத்துல ஒரு அடியான் ஒன்று நல்லவனாக இருக்க வேண்டும் அல்லது கெட்டவனாக இருக்கும். ரெண்டுல ஒன்னாகத்தான் இருக்கணும். இப்ப நீங்கெல்லாம் உங்களை யோசிக்கணும், நான் ஒரு நல்ல பொம்பளையாக, அல்லாஹ் எதிர்பார்த்த பொம்பளையாக அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய அமல்களை செய்து பாவத்திலிருந்து தூரமாகி வாழ்கிறேனா, மௌத்துண்ட ஒன்று வந்துவிட்டால் அதுக்கு நான் ரெடியா என்று நீங்க உங்களை முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மையவாடிக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல அடியானுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும், கெட்ட அடியானுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை தெளிவாக விளக்குகிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த ஒரு நல்ல அடியானுடைய உயிரை கைப்பற்றுகின்ற விதத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னார்கள், அந்த நல்ல அடியானுடைய அஜல் வந்துவிட்டால் அவருக்குரிய மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி அவருடைய கண் பார்வை அளவுக்கு அந்த மலக்குல் மௌத் வருவார். அவரிடம் வந்து அந்த நல்ல ஆத்மாவை பார்த்து அந்த மலக்கு சொல்லுவார், நல்ல தோற்றத்தில் வருவார், வந்து சொல்லுவார், நல்ல ஆத்மாவே உடம்பிலிருந்து வெளியே வா என்று சொல்ல இலகுவாக அந்த உடம்பிலிருந்து உயிர் வெளியாக்கப்படும். அந்த உயிரை கைப்பற்றி கொண்டு அந்த மலக்கு வானத்தை நோக்கி போவார்கள். இப்ப நம்மளோட உயிர் இப்படிதான் கைப்பற்றப்பட போகுது. இதுல என்ன கேள்வி என்றால், நல்ல ஆத்மாவை போன்று கைப்பற்றப்படுமா அல்லது கெட்ட ஆத்மாவை போன்று கைப்பற்றப்படுமா என்பதை நாங்க யோசிக்கணும். இப்ப இந்த உயிரை கொண்டு அந்த உடம்பிலே இருந்து உயிரை எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி போக வானத்திலே உள்ளவர்கள் கேட்பார்கள், வாசம் வீசக்கூடிய இந்த நல்ல ஆத்மா யார்? அப்போ அந்த உயிரை கொண்டு போனவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்துல இன்ன பெயருடைய ஒரு பெண்மணி நல்ல அமலை செய்தால், பாவத்திற்கு தூரமாகினால், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தால், இப்படி இந்த ஊர்ல எல்லாம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் இருந்தது என்று அவர்களுடைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டு அவருடைய உயிர் நல்ல அடியார்களுடைய பட்டியலிலே பதியப்படும். பதியப்பட்டதற்கு பிறகு அது திரும்ப கபருக்கு கொடுக்கப்படும். இது ஒரு நல்ல பெண்மணியினுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற விதம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கெட்ட அடியானுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும்? ஒரு கடுமையான தோற்றம், பார்க்கிறதுக்கு ஒரு கொடூரமாக இருக்குகின்ற தோற்றத்தில் அந்த பெண்ணுக்குரிய மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தில் பேசி, கெட்ட ஆத்மாவே உடம்பிலிருந்து வெளியாகி என்று அந்த ஆத்மாவுக்கு சொல்லப்படும். அந்த உடம்பிலே இருந்து இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு உலகம்தான் என்று வாழ்ந்த அந்த உயிரை கொடுப்பதற்கு மறுக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கெட்ட ஆத்மாவே உயிரை வெளியே வா என்று சொல்ல அந்த உடம்பில் இருந்து உயிரை கொடுக்க அந்த ஆத்மா மறுக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், யதுரிபூன உஜூஹஹும் வஅத்பாரஹும், அவர்களுடைய முதுகுகளிலேயும் அவருடைய முகங்களிலேயும் அவர்கள் அடிப்பார்கள்.
அடித்து அந்த உயிர் கைப்பற்றப்படும். எப்படி ஒரு ஈரத்துணி, ரசூலுல்லாஹ் சொல்றான், ஒரு ஈரத்துணி ஒரு முள்ளு பத்தையில் விழுந்தால் இழுத்தால் எப்படி கஷ்டப்பட்டு பிஞ்சு கொண்டு வருமோ அப்படி ஒரு கஷ்டமான நிலையில் அந்த உடம்பிலே இருந்து உயிர் பறிக்கப்பட்டு வானத்தை நோக்கி கொண்டு சேர்க்கப்படும். அங்க போக வானத்தில் உள்ள மலக்குமார்கள் கேட்பார்கள், இது யார் கெட்ட ஆத்மா? தொழாத, மார்க்கத்தை படிக்காத, வெறுமனை தூங்கிக் கொண்டு, வெறுமனை திண்டு கொண்டு, வெறுமனே தன்னுடைய குடும்பத்தோடு அவர்களுடைய சுகங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்த அந்த கெட்ட ஆத்மா யார்? சொல்லுவாங்க, இப்படி இப்படி எல்லாம் கெட்டவளாக வாழ்ந்தவள் என்று சொல்ல அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த ஆத்மாவுக்காக அந்த வானத்தின் கதவு திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த வானத்தின் கதவு திறக்கப்பட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, இது ஒரு கெட்ட ஆத்மாவை கைப்பற்றி விட்டு வானத்தை நோக்கி போனால் நடக்கிற விதமும் ஒரு துர்ப்பாக்கிய நிலையும், கெட்டவர்களுடைய பட்டியலிலே பதியப்பட்டு திரும்ப கபருக்கு அந்த உயிர் கொடுக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்ப மௌத்தா போய்த்தாச்சு, ஊர்ல அறிவிச்சிருவாங்க, மௌத்தா போய்த்துட்டாங்கன்னு அறிவிப்பாங்க. அப்படித்தானே? ஊர்ல மௌத்து ஜனாசா செய்தி, ஃபாத்திமா மரணித்து விட்டால், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய பிள்ளை. இப்போ கபருடைய வாழ்வுக்கு அந்த ஜனாசா போக வேண்டும். கபருடைய வாழ்வுக்கு அந்த ஜனாசா போக வேண்டும். இன்னைக்கு கபருடைய வாழ்வுன பெரிய பயம் இல்லை, கபருடைய வாழ்க்கையை பத்தி தெரியாது. முதலாவது யோசிக்கணும், என்னுடைய உயிர் கைப்பற்றப்படுவதற்காக ஒரு நல்ல மலக்கு வர வேண்டும். அந்த மலக்கு என்னுடைய உயிரை இலகுவாக கைப்பற்றி கொண்டு நல்லவர்களுடைய பட்டியலில் பதியப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் எனக்கு ஆக்கித்தா என்று அல்லாஹ்ட்ட கேட்கணும். என்ன நிலைமையில இருக்கிறோம் நீங்க உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. என்னோட நல்ல மலக்கு வருவாரா, கெட்ட மலக்கு வருவார்? நம்மட வாயால சொல்ற மலக்கு வர மாட்டார், செயல் ரூபத்தில் காட்டுகின்ற மலக்கு வருவார். தொழுகிறோமா, பாவத்தின் தூரமாகிறோமா, முனாஃபிக்குத்தனமாக நடக்காமல் இருக்கிறோமா, குர்ஆனை ஓதுகிறோமா, ஹதீஸை படிக்கிறோமா, இப்படியான சபைகள்ல உட்கார்ந்து ஈமானியத்தை வலுப்படுத்துகிறோமா? இப்ப நல்ல ஒரு பெண்மணியாக வாழ கிடைக்கும், நல்ல மலக்கு நம்மிடத்தில் வருவார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, இப்ப மௌத்தா போனவர் கபூர்களை போகும். உங்களுக்கு தெரியுமா, கபூரை பார்த்தால் நமக்கு பெருசா இப்ப பயம் இல்லை. ஒரு காலத்துல அந்த கபூரை நோக்கி கையை நீட்டினாலும் பயப்படுவாங்க, கையை கடிப்பாங்க, கை உடைஞ்சிரும் அல்லது என்னமா நடந்துரும். அது மூட நம்பிக்கை தான். ஆனால் ஒரு காலத்தில் அந்த பயம் இருந்தது. இப்படி கொண்டும் இல்லை. ஜனாசா போக முன்னுக்கு போக பின்னுக்கு புறம் பேசுறோம், பொய் பேசுறோம், சிரிக்கிறோம். அங்க வைத்தும் ஒரு பொம்பளையை பத்தி நாங்கள் கழுவி கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரையாற்றும் போது மன்னரையில் மனிதன் அனுபவிக்கும் சோதனைகளை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் கதறி அழுகிறார்கள். அந்த அளவுக்கு கடுமையான வேதனை அல்லாஹு தஆலா கபூர்ல வச்சிருக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபூரை பார்த்தால் அழுவார்கள். சுப்ஹானல்லாஹ், கபூரை பார்த்தா அழுவாங்க. இன்னைக்கு பேரளவுல ஏதோ கணக்கில்லாம தெரிகிறோம், அந்த அளவுக்கு இன்பம், அந்த அளவுக்கு ஆசாபாசம். இந்த ஈமான மலுங்கடிச்சு நல்லதை சிந்திக்க விடாம, மறுமையை பத்தி சிந்திக்க விடாம, அல்லாஹ்வை பத்தி சிந்திக்க விடாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் கபூரை பார்த்தால் அழுவார்கள். ஒரு சஹாபி, சுவர்க்கத்துக்கென்று நன்மாராயம் கூறப்பட்டவர் அழுகிறார். இன்னைக்கு ஃபாத்திமாக்கும் ஆயிஷாக்கும் அழுகை இல்லை, கபூரை நினைச்சு பயம் இல்லை. அப்புறம் ஒரு நாள் சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, சொர்க்கத்தை பத்தி சொல்லப்படுது, நரகத்தை பத்தி சொல்லப்படுது, இந்த டைம்ல எல்லாம் நீங்க அழுகிறது இல்லையே, நீங்கள் கபூரை பார்த்தால் அழுகிறீர்களே? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றாங்க. எப்படி தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மறுமை ஸ்டார்ட் ஆகிற இடம் கபூருடைய வாழ்க்கை. ஒரு மௌத்தாகி மறும வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிற இடம் கபூருடைய வாழ்வு. அந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டால், கபருடைய வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டால், அவனுக்கு அதுக்கு பிறகு வர எல்லாமே இலகுவாக அமையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எங்களை நோக்கி, நாம் கண்ட காட்சிகளிலேயே மன்னரை தான் மிக கொடூரமாக இருந்தது என்று சொன்னதை சொன்னார்கள். அதனால் தான்
நான் சொர்க்கத்தை பத்தி சொன்ன டைம்ல, நரகத்தை பத்தி சொன்ன டைம்ல அழாத அழுகையை, இந்த மன்னரையை நினைத்து மன்னரையை கண்டால் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இப்படி மன்னரை வாழ்க்கையை நினைத்து அழுதி பயந்தவர்கள் சஹாபாக்கள். இன்னைக்கு எங்கள்கிட்ட பயம் இல்லை. இன்னைக்கு பயானுக்கு வாங்க, மார்க்கத்தை படிப்போம், ஒழுங்கா உடுத்துங்க, உங்களோட தொடர்பாளர்கள் ஒழுங்கா அமைச்சு கொள்ளுங்க. யாருக்கு பயம் இருக்கிறது? இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட, இது ஆகுமானது, இது நன்மை, இது ஹராம். யாருக்கும் பெருசா படாது, யாருக்கும் படாது. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், கூப்பிட்டு பாருங்க எப்படி வாராங்க. அவங்களை அழகுபடுத்தி கொண்டு 4 பேர் பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு வருகிறார்கள். என்னுடைய கபருக்குள் நான் நிம்மதியாக தூங்க வேண்டும், என்னுடைய ஈமானிய பலம் கூட வேண்டும், அல்லாஹை பற்றிய உணர்வு இருக்க வேண்டும், நபியுடைய சுன்னாவை என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வு இல்லை. மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, பேசிக்கான விஷயம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வை பற்றி பயம் இல்லை, குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, எப்படி வாழணும் என்று தெரியாது, அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்யற விஷயத்துல கவனம் இல்லை, பேருக்கும் புகழுக்காக வேண்டியும் சில இபாதத்துக்களை செய்துவிட்டு சொர்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, இப்படி எங்களால் நிம்மதியாக இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நிம்மதியாக கபருல இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மௌத்தா போன மையத்தை கொண்டு என்ன செய்ய போகிறாங்க? கபருக்குள்ள அடக்குவாங்க. கபருக்குள் அந்த ஜனாசா வைக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ் அந்த கபரு நெருக்கும். கபரு நெருக்கும். 6 அடி நீளம், 2 அடி அகலம். இன்னைக்கு ஃபேன் போட்டு வைக்குது, ஏசி போட்டு கஷ்டமா இருக்குது. கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருந்த ஒரு விஷயத்தை செய்யல, அவ்வளவுக்கு உடம்பு வேக்குது. காத்தோட்டமாக நாம் இருக்கணும் என்று ஆசைப்படுகிற நாம் கபருக்குள் 6 அடி நீளம், 2 அடி அகலம். இதுக்குள்ள ஹெப்பியா இருக்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுறதில்லை. இதுக்குள்ள சுவன பூஞ்சோலையாக அந்த கபூர் அமையணும் என்ற சிந்தனை இல்லை நமக்கு. அந்த கபருக்குள் நம்முடைய ஜனாசாவை கொண்டு வைக்கிற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபருடைய நெருக்கம் இருக்கும். அந்த கபருடைய நெருக்கம் 2 விழா எலும்புகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணையும். ஏழுமா லேசா கையை பிடிச்சா, லேசா ஒரு பெரம்பால சின்ன அடி விழுந்தாலே தாக்கு பிடிக்கல. குறிப்பாக பொம்பளைகளுக்கு ஏசினாலே அழுகிற ஒரு பெண்மணி, ஒரு புத்தியை சொன்னால் அழுகிற பெண்மணி, 2 விழா எலும்பும் 2 விழா எலும்போடு நிலம் ஒடுக்கும் அவர்களை. இந்த உலகத்துல யாருக்குமே கபருடைய நெருக்கம் இல்லாமல் போகாது. அப்படி கபருடைய நெருக்கம் இல்லாமல் போகணும் என்றால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கபருடைய நெருக்கம் இல்லாமல் போயிருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஅத் இப்னு முஆத் யார் என்று தெரியுமா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பாரிய சிறப்புக்கு அவங்க மௌத்தா போன செய்தி கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஆள்! படைச்ச அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்றால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மௌத்து செய்தி கேட்டு ஒரு நாள் அகலி யுத்தம் இடம்பெற்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக நோய்வாய்ப்படுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெய்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பெய்து சுகம் விசாரிச்சுட்டு மாறதி. மிச்ச தூரத்திலேயே சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, சஅதுடைய வீட்டை அருகாமையில் ஆக்கித்தாருங்கள், நான் சுகம் விசாரிக்க செல்வதற்கு இலகுவாக இருக்கும். பக்கத்தில் ஆக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பெய்து சுகம் விசாரிச்சு கொண்டு வாரார்கள். நடுநிசி நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே உங்களுக்கு விருப்பமானவர் இந்த உலகத்திலே உயிர் பிரிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உயிர் பிரிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீனுடைய அர்ஷ் நடுங்கியது. உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் யோசிக்கிறாங்க, சுகம் இல்லாமல் சாதுடைய எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. அங்க மௌத்தாகி ஜனாசாவாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய சிறப்பை பற்றி நாம் ஹதீஸ்களிலே பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், சுமார் 70,000 மலக்குமார்கள் இவருடைய மையத்திலே ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். இப்படி சிறப்பான ஆள் பாருங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கி இருக்குது. 70,000 மலக்குகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வானத்திலிருந்து ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக இறங்கி வந்திருக்கிறார்கள். வானத்திலே உள்ள மலக்குமார்கள் இவருடைய உயிர் பிரிக்கப்பட்ட செய்தி கேள்விப்பட்டதும் சுபசோகனம் சொன்னார்கள், இதோ நல்ல ஒரு ஆத்மா நம்மளை நோக்கி வருகிறது என்று. இப்படிப்பட்ட மனிதருடைய ஜனாசாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் கபருக்குள்ள அடக்கம் செய்றாங்க. எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க.
இன்னைக்கு நம்மட மாப்பிள்ளை, நம்மட புள்ள ஊட்டி, நம்மட வாலிப பொம்பளை சுபஹானல்லாஹ் மார்க்கத்துக்கும் அவங்களுக்கும் மிச்சம் கேப், வேறதுக்கெல்லாம் நல்ல டச், நல்ல தொடர்பு. இவங்களை விடுமா? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய அந்த ஜனாசா கபருக்குள் வைக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் திடீரென்று ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹு அக்பர் சொன்னார்கள். சஹாபாக்கள் விசாரணை செய்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வல்லமைக்கு மாத்தமாக கபருக்குள் ஜனாசாவை வைக்கிற சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ் சொன்னீர்கள், அல்லாஹு அக்பர் சொன்னீர்கள். நான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை கபருக்குள் வைத்த சந்தர்ப்பத்தில் அந்த கபரு நெருங்கியதை பார்த்தேன், நான் சுப்ஹானல்லாஹ் சொன்னேன். அந்த கபர் நெருங்கியதை ஊரமாக்கியது நான் அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன் என்று ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்து விட்டு சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கபருடைய நெருக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சஅத் இப்னு முஆத் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். அவரையே கபர் விடவில்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனையும் இந்த கபருடைய நெருக்கம் விடாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும் தாய்மார்களே, அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதால உஸ்மான் இப்னு அஃபான் எல்லாம் கபரை பார்த்தா அழுவாங்க, மையத்துக்கு போனா அழுவாங்க. நான் மௌத்தா இந்த கபருக்குள்ள இருக்கணுமே, கபரு நெருக்குமே. எப்பயாவது கேட்டிருக்கிறோமா? அந்த உணர்வு, அந்த பயம் நம்முடைய பெண்மணிகளுக்கு இருக்கிறதா? அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க மௌத் இல்லைன்னு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு லைஃப் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கபருடைய நெருக்கத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே அவன் எந்த அடிப்படையில் மௌத்தாகினாலும் அவனுக்கு பர்சகுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. நெருப்புல கருகட்டும், கப்பலில் பெய்த்தவன் தான் மூழ்கியவன் மௌத்தாகட்டும், மீன் அவர்களை சாப்பிடட்டும், அவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை இருப்பதாக அல் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு உறுதியாக சொல்லித் தந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள தாய்மார்களே, நாம் இதற்கு தயாராக வேண்டும். இந்த வாழ்க்கையை நினைச்சு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். இன்னைக்கு நம்முடைய பெண்மணியுடைய நிலைமை மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. கடந்த ரமலான்ல ஒரு தென் மாகாணத்திலிருந்து ஒரு பெண்மணி வட மாகாணத்துக்கு வந்தாள். வந்து நிற்கிறா, நான் ஒரு ஆளை முடிக்க போகிறேன் நிற்கிறாள். இவளுக்கு பால் குடிக்கிற பிள்ளை இருக்கிறாள், மதரசால படிக்கிற மகன் இருக்கிறான், இன்னொரு பிள்ளை அல்லது ஒரு ஆண் மகன் இருக்கிறான், 3 பிள்ளை, அழகான பிள்ளைகள். பால் குடிக்கிற பிள்ளை அழுகுது. இந்த கிளைமேட், அடுத்து அந்த இடம் சேஞ்ச் ஆகினதுக்கு பிறகு வாப்பாவை காணல, குடும்பத்தார காணல, வித்தியாசமான ஆட்களை பார்த்ததும் இந்த பிள்ளை அழுகிறது. இப்போ பள்ளியாக்கள் இது கேட்குறாங்க, நீங்க என்னத்துக்குமா இவனோட வந்தீங்கன்னு கேட்டால் அவர் சொல்றான், நான் இவரோட வாழ போறேன், ஹுல்வு செய்யலை, முறைப்படி கணவனை விட்டு பிரியல, பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள். அங்க இந்த கணவர் கோல் பண்றாரு, என்ன சின்ன பிள்ளை இது, அந்த பிள்ளையை கொண்டு தந்துட்டு அந்த பிள்ளை எங்கேயாவது போகட்டும் என்று சொல்கிறார். அவ உடனே சொல்றா, என்ன பிள்ளைய நான் கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், பால் குடிக்கிற பிள்ளை எனக்கு வேண்டாம், எனக்கு இவன் தான் வேணும். எந்த அளவுக்கு இந்த பெண் சமுதாயம் இந்த உலகத்தை ரசிக்கிறாங்க, ருசிக்கிறாங்க. சில இன்பத்தை அடைவதற்காக அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பிழையான முடிவு எடுக்கிறார்கள் என்று பாருங்கள். சின்ன பிள்ளைகளை பத்தி யோசிக்கல, குறைஞ்சபட்சம் மனசாட்சியினூடாக. என்ன 2 வயசு பிள்ளை இருக்குது, மதரசால படிக்கிற மகன் இருக்கிறான், மானம் மரியாதை ஒன்றுமே தேவையில்லை. எனக்கு அந்த கணவன் வேண்டாம், நீ சரி முறைப்படி சொல்வு செஞ்சுட்டு இதா இருந்து விட்டு இவனோடு சேர்ந்து வாழ்கிறான். இல்லை, இப்ப மார்க்க சட்டம் தேவையில்லை, அல்லாஹ் தேவையில்லை, குர்ஆன் தேவையில்லை, ஹதீஸ் தேவையில்லை. இப்படித்தான் நம்மிடத்தில் அதிகமான அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர குர்ஆனை படிப்பதற்கு பள்ளிவாயிலுக்கு போவதும் கிடையாது, ஹதீஸை படிப்பதற்கு போவதும் கிடையாது. தான் தோன்றித்தனமான வாழ்க்கையை தன்னுடைய கணவன் தருகின்ற பணத்தை வைத்துக் கொண்டு சாப்பிட்டு விட்டு வெறும் முஸ்லிம் என்ற பெயர்வாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கள் எல்லாம் கபூர் என்ன பாடுபடுத்தும்? எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை அல்லாஹ் பாதுகாக்கும். நம்மட வீட்டு பெண்மணிகளை பாதுகாக்கிறதுக்கு நீ முயற்சி செய்யுங்க, கவனம் கொடுங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை கேளுங்க. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை நான் நல்ல ஒடுக்கசாலியான பெண்மணியாக, அல்லாஹ் எதிர்பார்க்கிற பெண்மணியாக, பொறுமையுள்ள பெண்மணியாக, சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரியான பெண்மணியாக போவதற்கு ஈமான் அத்தாயா அல்லாஹ்
கபருக்குள் என்னுடைய ஜனாசா வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த கபருடைய நெருக்கத்தில் என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பேசுங்கள். நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச காலம் வாழப்போன முஸ்லீம், நம்ம ஏற்றுக்கொண்டது அல்லாஹ்வை, நம்ம செஞ்ச அமலை தவிர யாராலையும் அமலை கொண்டு வந்தீங்கனால் சொருகவும் முடியாது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் மக்பராக போறாங்க, தன்னுடைய தாயினுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட கபரை பார்த்து அழுகிறார்கள். சஹாபாக்கள் சுத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். தன்னுடைய தாய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த மையத்துக்கு முன்னால் நின்று கொண்டு, அந்த கபருக்கும் முன்னால் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழுகையை பார்த்து அவங்களுக்கும் அழுக வருது, அழுகிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் அழுதீர்கள் யா ரசூலல்லாஹ்? அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய தாய்க்காக நான் பாவ மன்னிப்பு கோரினேன், அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளல, அதை நினைச்சு நான் அழுதேன். ரசூலுல்லாஹ்வுடைய தாய் ஒரு முஃமினான பெண்மணியாக மரணிக்கவில்லை. முஃமினான பெண்மணிக்கு நாங்க தௌபா செஞ்சு அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய இயலாது. ரசூலுல்லாஹ்வால் இந்த உலகத்திலே மேன்மை மிக்கவர்கள், நம் உயிரிலும் மேலானவர்கள், நாளை மறுமை நிகழணும் என்றால் அவர ஷஃபாத்து தேவை. அப்படிப்பட்ட நபியால் இந்த உலகத்தில் குர்ஆனுக்கு அடுத்ததாக வழிகாட்டியாக எடுக்கச் சொன்னது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை. அவர்களால் தன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்ய முடியாத நிலையால் நினைத்து அழுதார்கள் என்றால் நாங்கள்லாம் எங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்? நம்ம செஞ்சதுதான் நமக்கு கபருக்குள். மவுத் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஜனாசா வைக்கப்படுகிற சந்தர்ப்பத்திலேயே கடுமையான வேதனை. ஜனாசா வச்சுட்டு வைத்துருவாங்க, ஜனாசா வச்சுட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஜனாசாக்கு செருப்புட சத்தம் கேட்குமா? மௌத்தா போன ஜனாசாக்கு செருப்புட சத்தம் கேட்கும். உயிர் கைப்பற்றப்பட்டு திரும்ப கபருக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப நம்மகிட்ட இருக்கிற உயிருக்கும் அந்த ஜனாசாவுக்கு கொடுக்கப்பட்ட உயிருக்கும் வித்தியாசம். நான் பேசுற சத்தம் வரும், நான் கையை அசைக்கிற விளங்கும். ஆனால் ஜனாசாவுக்கு உயிர் இருக்கும். ஆனால் எந்த செயற்பாடும் அந்த கபருக்குள் இருக்குகின்ற பொழுது எதுவுமே வெளிப்படுத்தப்பட மாட்டார். ஆனால் உடம்பு அதை அனுபவிக்கும். சுப்ஹானல்லாஹ், உயிர் கொடுக்கப்படுகிறது. அதை உண்மைப்படுத்துகிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடக்கம் செய்து விட்டு செல்லுகிற அந்த செருப்பின் சத்தத்தை அந்த ஜனாசா கேட்கும். தன்னுடைய கணவன் போகிறார், தாய் போகிறார், தந்தை போகிறார். இவங்க போனதும் வெகு சீக்கிரத்துல மலக்குகள் வந்து விசாரணை செய்வாங்க, உன்னை படைத்தவன் யார்? இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் அந்த பள்ளியில ஜமாத் ஆகிக்கிற எத்தனையோ குடும்ப தலைவன்மாரோல் இன்னைக்கு பொம்பளை மார்க்கத்தை படிக்கிறதுக்கு தயார் இல்லை, வரல. நிறைய பிஸி. ஏன்னா இன்றைக்கு செய்யாட்டி நாங்கள் அடுத்த நிமிஷம் மௌத்தா பேத்துருவோம் என்று இன்றைக்கு துன்யாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர மார்க்கத்தை படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. மார்க்கத்தை படிச்சாட ஈமான் கூடிரும், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிடும். ஒரு பீச்சுக்கு போறது கூப்பிட்டு பாருங்க, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறது கூப்பிட்டு பாருங்க, அவங்க எப்படி அநாகரிகமாக அல்லாஹுவையும் மார்க்கத்தையும் மறந்து செயற்படுகிறார்கள் என்று. அப்ப இந்த கபருக்குள் வைக்கப்பட்டதற்கு பிறகு கேட்கப்பட்டிருக்கிற 3 கேள்வியை நாங்க நிதானமா யோசிச்சு பார்த்தால் நல்ல பொம்பளையா நம்ம வாழ்ந்துருவோம். கபருக்குள்ள நடக்கிற கேள்வி இது. அம்மா போயிருவாள், வாப்பா போயிருவா, எல்லாம் போயிருவாங்க. நாங்க தனிய 6 அடி நீளத்துக்குள் கஃனிடப்பட்டு 3 கட்டுக்களும் அவிழ்க்கப்பட்டு ஜனாசாவாக கபருக்குள் இருக்கிற சந்தர்ப்பத்துல மலக்கு வந்து கேட்பார், உன்னை படைத்தவன் யார்? இப்ப பாடமாக்கின குர்ஆன் மதரசால இது பாடமாக்கின பதில் சொல்லேலுமா? இவர் தொழல, அல்லாஹ்வை படிக்க போகல. இப்படி ஒரு சபைக்கு வந்து அல்லாஹ்வை படிக்கணுமே. அப்ப படிக்காதாக்கெல்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ்னா சும்மாதானே, மார்க்கந்தால் சும்மாதானே, அல்லாஹுடைய மறுமையினுடைய விசாரணை சும்மாதானே. மன் ரப்புக, உன்னை படைத்த உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால் அந்த பெண்மணி நல்ல அடியானாக இருக்கும் என்றால் சொல்லுவாள், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். எல்லாரோடையும் சொல்ல முடியாது, இது பாடமாக்கி சொல்லுகிற பதில் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கப்படும். ஒமா தீனுக்க, மார்க்கம் என்ன? மார்க்கப்படி வாழ்ந்திருந்தா அவ சொல்லுவா, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றி
ஹதீஸ்ல ஆடை இப்படியா, ஆண்களோட தொடர்பு இப்படியா, புள்ளைய வளர்க்கிறதா, நான் இபாதத் செய்கிறதா, நல்ல உள்ளத்தோட வாழ்றதா ரசூலுல்லாஹ் காட்டி இருக்கிறாங்களா? அதை நம்ம செஞ்சிருந்த சொல்லுவோம். என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அடியானுடைய நிலைப்பாடு கபருக்குள். இதை சொன்னால் அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், உங்களுக்கு சுவன பூஞ்சோலையாக என்னுடைய கபர் மாற்றப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த பெண்மணி கஷ்டப்படட்டும், தின்ன வழி இல்லாம வாழட்டும், கணவன் துன்புறுத்தட்டும், சமூகம் அவளை பிழையாக பேசட்டும், அடுத்த நிமிஷம் மௌத்தாகி கபருக்குள் நல்ல பெண்மணியாக, கட்டுப்பட்ட பெண்மணியாக வாழ்ந்தால் அவருக்கு சுகசோபனம் சொல்லப்படும் பூஞ்சோலையாக, சூன பூஞ்சோலையாக மாற்றப்படுகிறது. மறுமை வரைக்கும் நீங்கள் சந்தோஷகரமாக ஒரு மணப்பெண் போன்று நீங்க தூங்குங்க, நிம்மதியா தூங்குங்க, ஹெப்பியா தூங்குங்க, சந்தோஷமாக கபருக்குள் ஒரு நல்ல பெண்மணி நல்ல முறையில் இருப்பார். இதே நேரம் அல்லாஹுவை வணங்காத, அல்லாஹுவை பயப்படாத, குர்ஆனை மதிக்காத, ஹதீஸை மதிக்காத, நான் முஸ்லிமான பொம்பல் என்று உணர்வில்லாத, மார்க்க விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத, கேவலமான ஜாகிலியத்தான ஆபாசமான ஆண், நகை, சொத்து, செல்வம், இன்பம், சாப்பாடு இவைகளோடு மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி கொண்ட ஒரு பெண்மணி உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால் அவள் சொல்லுவாள், அதிரி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவர்களுக்கு அடிக்கப்படும், வேதனை செய்யப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நபியார் தெரியாது, நபியை பின்பற்றினா தானே நபியை தெரியும். மார்க்கத்தை சரியாக ஃபாலோ பண்ணினால் தானே என்னுடைய மார்க்கம், என்னுடைய இஸ்லாம் என்று சொல்ல முடியும். தடுமாறுவார்கள். நரகத்தினுடைய படுகுழியாக அந்த கபர் மாற்றப்பட்டு சொல்லப்படும், நீங்கள் மறுமை ஏற்படும் வரைக்கும் இந்த படுகுழியிலே தண்டனையை அனுபவியுங்கள் என்று. அது ஒரு நரக படுகொலியாக அந்த கபர் மாற்றப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, நிதானமாக சிந்திக்க வேண்டும். ஏன் பிறந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்னுடைய மார்க்கம் என்ன, என்னுடைய பெயர் என்ன, நான் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறேன். கபூர்ல கேட்கப்பட இருக்கிற அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? இது பொய்யா, இது பொய்யா? அப்ப இதுக்கு நாங்க எங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். எங்களுடைய செயற்பாட்டில் கொண்டு வராவிட்டால் நிச்சயமாக கபூரில் பதில் சொல்ல முடியாது. நல்ல மௌத்த அல்லாட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்தத்தா, பாவம் செஞ்ச மாதிரி அநியாயம் செஞ்ச நிலை எனக்கு தந்து விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாட்ட நாங்க பேசணும். அல்லாட்ட பேசுங்க. நீங்க தொழுதுட்டு செஞ்ச பாவத்தை முன்னிறுத்தி தௌபா கேளுங்க. கபருடைய வாழ்க்கையா அல்லாஹ் எனக்கு நல்ல முறையில் ஆக்கி தந்துடு, மௌத்துடைய நேரத்தை நல்ல முறையில் ஆக்கி தந்துடு. இறுதியாக கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, ஒரு வரலாற்று சம்பவத்தை, இந்த உலகத்துல நடந்த ஒரு சம்பவத்தை கூறி நான் இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு நல்ல மூத்தத்தா, யா அல்லாஹ் தவறு, பிழை, ஜினா, கேவலமான செயற்பாடுகள், தவறான தொடர்பாடல்கள், இன்னொரு பாவங்கள் செய்தவளாக என்னை மூத்தாக்கி விடாதே யா அல்லாஹ். என்னோட ஊர்ல ஒரு ஜனாசா நடந்துச்சு. ஒரு பொது நிறமான பொம்பளை. சமூகம் அந்த பொம்பளை கண்டுகொள்ளவில்லை. இவள் ஆடு வளர்க்கிறாள். ஆட்டை கொண்டுட்டு போய்த்து மேய்க்க போன இடத்துல மூத்தாகிறாள். மௌத்தாகிறார். ஒரு இளம் வயதுக்குள்ள மௌத்தா போனதும் ஊரெல்லாம் கடும் டென்ஷனாக பேசும் பொருளாக அந்த ஜனாசா இருந்தது. சும்மா நல்ல புள்ள, ரோட்டில் போகும்போது கூட ஒரு ஆம்பளைய நிமிந்து பார்க்க மாட்டாள். இந்த ஜனாசா செய்தி கேட்டதும் ஊரே கவலையோடு இருந்தது. ஒரு நல்ல பிள்ளை மௌத்தாகிவிட்டால், இளம் வயது பிள்ளை மௌத்தாகிவிட்டால். பெரிய ஒரு கவுட், ஒரு ஏழை பிள்ளை மௌத்தாகி இருக்கிறான். ஜனாசா ஹாஸ்பிட்டலிலே இருந்து கொண்டு வருகிறார்கள். லேட் ஆகிட்டு, இவ எப்படி மௌத்தாகிட்டான் கூடிய விசாரணைகள். லேட் ஆகிட்டு ஒரு 10-10:30 இருக்கும் இரவு நேரம் கொண்டு வந்து ஜனாசாவை அடக்கம் செய்கிறார்கள். பெரிய கிரவுட், படித்தவன் இருக்கிறான், பணக்காரன் இருக்கிறான், ஏழை இருக்கிறான், வசதி கூடியவன் இருக்கிறான், அழகானவன் இருக்கிறான், எல்லோரும் இருக்கிறார்கள். சுமார் 10:30 மணி இருக்கும். ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அங்கே உரை நிகழ்த்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கிடைக்கப்பட்டது. நான் உரை நிகழ்த்துறேன். இப்படித்தான் கபரு சம்பந்தமாக, கபருடைய வேதனை சம்பந்தமாக அவர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிற கடைசி தருணம். அன்றைய தினம் வளமைக்கு மாற்றமாக அந்த மையவாடியில் யாரும் பேசவில்லை, அமைதியாக இருந்தது.
அமைதியாக இருந்தது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிறேன். இந்த பெண்மணிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இதை வாயெடுப்பதற்கு முன்னால் திடீரென்று சுப்ஹானல்லாஹ், உண்மையாக நடைபெற்ற சம்பவம் இது. மையவாடியிலே படித்தவன், உயர்ந்தவன், பணக்காரன் அனைவருமே இருந்தார்கள். திடீரென்று மையவாடியிலே இருந்து ஓடினார்கள். ஒன்றுமே இல்லை, பெருசா ஒன்றும் நடக்கல. ஒரு சத்தம், ஒரு முழங்கிய மாதிரி சத்தம் வந்தது. ஓடுங்க சத்தம். ஏன்? முன்னுக்குள்ளவன் பூரான கண்டு ஒதுங்குறான். காலுகிட்ட வந்த பூரான கண்டு ஒதுங்குறான். அந்த இரவு நேரம் மன்னரையை பற்றி படித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பம், ஒரு காத்தும் ஒரு வித்தியாசமான சவுண்டோடு வந்ததோடு பயந்து படிச்சவன், பணக்காரன் அவ்வளவு பேர் அந்த மையமாடியிலிருந்து ஓடி உடம்பெல்லாம் காயம், முள்ளு பத்தைகளில் விழுந்து சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 3 நாள் தூக்கம் வரல. என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அப்படி பயங்கரமான ஒரு இடம் மையவாடி. படிச்சவன், பணக்கார, மௌத்துல ஓடுறான். எங்கிட்ட அந்த பயத்தை கொண்டு வருவோம். நான் நல்ல மௌத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அவ்வளவு பேர் கூடியிருந்த சந்தர்ப்பத்தில் பயந்து ஓடுகிறான் என்று சொன்னால், அந்த கபருல 6 அடி நீளத்துக்குள்ள தனியே இருக்கணும்டா. நான் இதுக்கு அல்லாஹ்வோட பேசணுமேடா. நான் எவ்வளவு காலம் இந்த உலகத்துல என்ன வைப்பான்னு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் ஒரு வயசு இருக்கு, 30 வயசு அல்ல 50 வயசை தான் தந்திருக்கிறான், 35 வயசு தான் தந்திருக்கிறான். மௌத்தா பேத்துருவனே. அதுக்கு பிறகு கபருக்குள்ள போய்த்து நிம்மதியாக இருக்கணுமே. இதுக்கு யார் கேரண்டி? என்ன உம்மாவா, என்ன வாப்பாவா, என்ன புருஷனா, யார்? எனவே இந்த கபருடைய வாழ்க்கையை ஒரு பெண்மணி சரியாக யோசிப்பாள் என்றால், மௌத்தில் ஆரம்பித்து அவளுக்கு சுபசோபனம் சொல்லுகின்ற வரைக்கும், நீங்கள் மறுமை ஏற்படுகின்ற வரைக்கும், சுவன பூஞ்சோலையில் வாழுங்கள் என்று சொல்லுகின்ற வரைக்கும் அந்த வாழ்க்கையை ஒரு பெண்மணி யோசிப்பானால் அவள் நிச்சயமாக இந்த உலகத்தில் நல்ல பெண்மணியாக வாழ்வதற்கு முயற்சி செய்வாள். நாம் நிறைய பயான்களை கேட்டிருக்கிறோம். அந்த பயான்களை எல்லாம் அந்த இடத்திலே விட்டு சென்றது கொண்டு, நான் இன்றைய தினம் கபூருடைய வாழ்வு சம்பந்தமாக, கபூரை நினைத்து சஹாபாக்களின் நிலை என்ன, கபரிலே இருக்குகிற வேதனைகள் என்ன, கபருடைய வாழ்க்கையை எப்படிப்பட்டதாக நல்லவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள், கெட்டவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள் என்பதை எல்லாம் சற்று ஞாபகப்படுத்தினேன். அவைகள் இந்த இடத்திலே விட்டு சென்று விடாமல், வராதவர்களை விடுங்கள், பள்ளியின் பக்கம் விட்டு வைக்காதவர்களை விடுங்கள். நீங்கள் உங்களுடைய கபரை நினையுங்கள், உங்களுடைய கபருடைய வாழ்க்கையை நினைங்கள், மௌத்தை நினையுங்கள். அல்லாஹுக்காக சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள். உங்களுடைய குடும்ப பிள்ளைகளை நல்ல முறையில் ஆக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். கணவனுக்கு புத்தியை சொல்லுங்கள். வாலிப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள கபருடைய வாழ்க்கை பற்றி சொல்லி, மௌத்தை பற்றி ஞாபகப்படுத்தி, அவர்களை அல்லாஹ் எதிர்பார்க்குகின்ற, அல்லாஹு தஆலா எதற்காக இந்த மனித சமுதாயத்தை இந்த உலகத்திலே படைத்து நிஅமத்துக்களை கொடுத்தானோ, எதை எதிர்பார்க்குகிறானோ அதை செய்கின்ற பலத்தையும் சக்தியும் அல்லாஹ்விடத்திலே வேண்டுங்கள். அப்படிப்பட்டவர்களாக வாழ்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் எப்படி நம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்து நல்ல விஷயத்தை கற்க வைத்தானோ, அவைகளை பயந்து அந்த கபரை விசாலமாக்கி, கபரை சூட பூஞ்சோலையாக ஆக்கி, கபரிலே நிம்மதியாக தூங்குகின்ற வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வல்ல ரஹ்மான் எப்படி நம் அனைவரையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தானோ, அதை போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. هذا ما عندي والعلم عند الله. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.